ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். டே 80 இன் பிக் பாஸ் ஹவுஸ். நேற்று மாதிரியே இன்றைக்கும் 4 ஃபேமிலிஸ் வந்தாங்க. நல்லா இருந்தது. இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவிட்டி அண்ட் வி கேன் சே டுடே இஸ் அருண்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு எல்லாருமே அருணை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரின்னு இல்லை, அவர் பண்ணினதை ஹர்ட் ஆனவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே அருணுக்கு ஃபேவர், தரஸ் அவர் நல்லா பண்ணினார், அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலிஸ் தான் வந்தது. எந்தெந்த ஃபேமிலி வந்தாங்கங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்தது சௌந்தர்யா ஃபேமிலி. பிக் பாஸ் என்ன பண்ணார், எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் நிற்க சொல்லிவிட்டு ஃப்ரீஸ்க்கு நிற்கிற மாதிரி நிற்க சொல்லிவிட்டு ஒருத்தர்கிட்டயா ஃபஸ்ட்டு அன்ஷிதா கிட்ட உங்கள் அம்மா வரணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டார். அடுத்தது ஜெஃப்ரி கிட்ட, அடுத்தது பவித்ரா கிட்டங்கும்போது உடனே சௌந்தர்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அப்பான்னுட்டு. முத்து சொன்னார், அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னை அவங்க கூப்பிடுற மாதிரி இல்லை, கதறா மாதிரி தான் இருந்தது. பார்த்தா உள்ள கரெக்டாக சௌந்தர்யாவோட அப்பா அம்மா அண்ட் பிரதர் வந்தார். அவங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் என் தம்பி ரொம்ப ப்ரைவேட் பர்சன், வெளியிலலாம் வரவே மாட்டான், வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ டூ சீம்ஸ் டு பி அ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆர் சம்திங். வந்த உடனே எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் நீங்கள் தனியாக பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க தோசை தான் வாங்க போகிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிட்டு, செம்ம ஃபன் ஃபேமிலிங்க அவங்களும். எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் நல்லா இருந்தது. அவங்க அப்பா உள்ளே போயிட்டு முரண்பாடுங்கிறது என் பொண்ணு மேலே தானே வேறு சொல்லிட்டார் இன்றைக்கி. உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இல்லை. அவங்க அம்மாவே சொன்னாங்க, நீ வீட்டில் இதெல்லாம் பண்ண மாட்டியே, இங்கே நீ இதெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுது. கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அதே மாதிரி உனக்கு பேச தெரியல, யாராவது ஒரு 10 பாயிண்ட் பேசினாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை கோட்டை விட்டுடுற, கொஞ்சம் கவனித்து பேசு அப்படின்னுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உன்னுடைய அந்த சேம் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் அதர் திங்ஸ், மற்றவங்க கோவமாக இருக்கும்போது நீ பண்ணுறது ரொம்ப இரிட்டேட் ஆகும், அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தென் வெளியில் மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா ஃபேமிலிஸுமே எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல தான் மும்முரமாக இருந்தாங்க. தனியாக பேசுகிறதுக்குன்னு அவங்களுக்கு பெருசாக இது இல்லை. வந்தவுடனே என் பொண்ணுக்கிட்ட தான் முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவள் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரியை ரொம்ப பிடிக்கும். முதல்ல வந்த மஞ்சரிக்கும் இப்போ இருக்கிற மஞ்சரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாஸ்க் லெட்டர் வந்தது. நேற்று குழம்புல பட்டரெல்லாம் போட்டு அதை ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணினீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு ரெசிபி நீங்கள் கேட்டுட்டு அந்த ரெசிப்பியை இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட யூ ஹாவ் டு ரிப்பீட், அதை பண்ணி சொல்லிவிட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த ரெசிப்பியை எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மும்முரமாக தால் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி காமிச்சாங்க. எல்லாம் ஃபன்னாக இருந்தது. ஸோ அவங்க எல்லோரும் எங்கள் பேக்கரிக்கு வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் தரோம், அவள் சொல்கிறா அங்கிள் 15 ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டு போன்னுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. யார்கிட்டேயும் முரண்பாடுங்கிறது இல்லை. ஸோ எல்லோரும் சவுண்டுக்கிட்ட அடுத்தது ஆமாம் அதை இது பண்ணணுன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு ராணவ் ஃபேமிலி வந்தது. ராணவ் ஃபேமிலி வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னாச்சு, கன்ஃபெஷன் ரூமுக்கு தீபக்கை வர சொன்னாங்க, ஏதோ மெடிக்கல் இது இருக்கிற மாதிரி. அடுத்தது பவித்ராவை கூப்பிட்டாங்க. பவித்ரா போய் பார்த்துட்டு எனக்கு இந்த கையில் மட்டும் வலி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னுலாம் சொன்னோடனே ராணுவ வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது அனுப்புகிறேன், முடிஞ்சால் 1 மணி நேரம் அவனை இங்கேயே உட்காத்தி வச்சுட்டுருங்க, வெளில அனுப்பாதீங்க அப்படின்னுட்டு வெளில போனாங்க. கடைசியில் பார்த்தா ராணுவ வந்த உடனே உங்கள் கையில் அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஸோ அந்த கையை ஆம்பியூட் பண்ணணுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஆம்பியூட்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு அவன் அங்கேருந்து ஒரு ரம்பத்தை வேற எடுத்த உடனே பயந்து மாஸ்கை விலக்கி பார்த்தா தட் வாஸ் ஹிஸ் பிரதர்.
ஸோ ஃபன்னாக அவர் பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெளில வந்து கொஞ்ச நாள் அவர் பேசிகிட்டு இருந்தார். அவன் அப்பா அம்மா வரலையான்னு கேட்கும்போது மெயின் கேட் வழியாக அப்பா அம்மா அண்டு சிஸ்டர் என்டர் பண்ணாங்க. 1 ஹவரில் ஆக்சுவலாக இவங்களால் நிறைய இது பண்ண முடியல. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு சிலதையும் கூட இவங்க கட் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. நல்லா அவங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா விளையாடுற, ரொம்ப நல்லா பண்ணுற, ஆனால் தெளிவாக பேசு. விஜய் சேதுபதி சார் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறது என்னங்கிறத கவனித்து அதுக்கு நீ பதில் சொன்னாலே கரெக்டாக இருக்கும். இங்கே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற, வீக்கெண்ட் வந்தால் மட்டும் சரியாக பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொன்னாங்க. அப்புறம் எப்படி நீ இந்த லெஃப்ட் சைடு படுக்கிற, ஓகேவா இருக்கானோன்னு பெயின் கில்லர் கொடுத்துட்றாங்க. அதை நான் இப்போ தான் மாற்றிக்கிட்டேனே. என்னமோ ட்ராமா நடக்கிற மாதிரியே பேசுகிறாங்கங்க. சத்தியமாக புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது எல்லாரும் வந்து சௌந்தர்யா கிட்ட நீங்கள் க்யூட்டாக ஒரு பார்வை பார்ப்பீங்க பாருங்கள், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பவித்ராவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க நல்லா இருந்தது அந்த ஃபேமிலி வந்ததும். அடுத்தது பவியை டாக்டர் பார்த்துட்டு அதுவும் நல்லா இருந்தது. அவங்க ஃபாதர் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, முரண்பாடு அப்படின்னோடனே சவுண்டு கிட்ட கேட்டாங்க. சவுண்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதாவது 20-30 டைம்ஸ்க்கு மேலே அவன் நடிக்கிறான்னு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அது ராணுங்கிறதுனால அப்படி பண்ணினீங்களா, இல்லை யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவள் வந்து எல்லார்கிட்டையும் சௌந்தர்யா எழுந்து அவங்க ஒத்தொத்தரையாக சொல்லி, ராணாவோட அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர் எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாரி சொன்னோன்னே, இல்லை அதுக்காக கேட்கல, ஆனால் அது எங்களுக்கு வலிச்சுது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. கரெக்டு தான், ராணவங்கிறதுனால தான். இதுக்கு இவங்களும் சொன்னாங்க, ராணவ் எப்போ பாரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், அதனால் அப்படி தோணினதுன்னொன்று அன்ஷிதாவை ரொம்ப பாராட்டினாங்க. பிகாஸ் நீங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ணி சாரி கேட்டதே எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னுட்டு. அருணை நீங்கள் தான் சார் என் தெய்வம் அப்படின்ன உடனே அருண் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் செம்மையாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஜெஃப்ரி கிட்ட வந்து இது வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, இது ஒரு விளையாட்டு, நீ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீ வெளியில் வந்தால் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். விஜய் சேதுபதி வேறு சொன்னார்ல, ஜெஃப்ரி வெளில வாடா உனக்கு இருக்குன்னு ஒன்று. அந்த பையன் கொஞ்சம் பயந்து தான் இருந்தான். நான் எங்கள் வீட்டு பையன் மாதிரியே உன்னையும் பார்த்துப்போம், நீ கவலைப்படாத, என் பையனுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்லாம் அப்பா பேசிகிட்டு இருந்தார். இந்த கராத்தே மூமெண்ட்டில் வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் மூமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு. பிகாஸ் டாஸ்க் பண்ண சொல்லிட்டாங்க. ராணவோட பிரதர் சரியாக மைக் போடலன்னு உடனே மஞ்சரி ராணவ் நீ எழுந்து டாஸ்க் பண்ணுன்னு சொல்ல உடனே ராணவ் நான் எதுக்கு பண்ணணும், நீ பண்ணுன்னு ஆரம்பிக்க நல்லா இருந்தது. அந்த இதுவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில போகும்போது அவங்க அப்பா சும்மா இல்லாமல் கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவை விட உங்களை தான் மேடம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஜாக்கிட்ட ஒரு பிட்டை போட உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜாக்லின் பறந்துட்டா வா கீழே வான்னு அவளை கிண்டல் பண்ண ஃபன். இதுவும் இந்த ஃபேமிலியும் ஃபன்னாக முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அடுத்தது ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜாக்லின் இஷ்யூ இருக்கு இல்லையா, ஜாக்லினை பற்றி இவள் வெளியில் பேசினா அவள் ரொம்ப நடிக்கிறான்னுட்டுலாம் நேத்திக்கே ரயான் அதை சொல்லிட்டு இருந்தார். நீ பின்னாடி பேசாத, அவகிட்டயே போய் சொல்லு அப்படின்னுட்டு. இன்றைக்கி அவங்க ஃபேமிலி வந்தவங்களும் அதே தான் சொன்னாங்க. உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி போய் உட்காந்து வெளியில் பின்னாடி பேசாத, அது நல்லா இல்லை, அந்த மாதிரி விஷயம் பண்ணாத அப்படின்னுட்டு. அவங்க வந்து கேட்டாங்க, நான் என்ன பேசினேன் அப்படி, எங்கள் அப்பா அம்மாவே வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ பண்ணாதன்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்ன உடனே ஜாக்லின் சொன்னாங்க, நீ என்கிட்டயே பழகிட்டு வெளியில் போய் நான் நடிக்கிறேன்னு சொன்னேன்னாக்க அது வேற ஒருத்தங்க வாயால் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நீயே என்கிட்ட நேராக சொல்லியிருந்தேன்னாக்க எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது, ஒரு ஃபீலிங் இருக்காது, நான் அந்த அளவுக்கு பேடாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மற்றவங்க யாராவது பேசுறதை வச்சு நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி தோணுது. நீ என்னை டாஸ்கில் எது வேணாலும் சொல்லு பரவாயில்ல, ஆனால் டைரெக்டாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அடுத்தவங்க வந்து சொல்லும்போது அது கஷ்டமாக இருந்திருக்காதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பவித்ராவோட ஃபேமிலி வந்தாங்க.
சாங் போட்டாங்க. சாங் போட்ட உடனே அன்ஷிதா தனக்காகவோ அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது உள்ள ஸ்டோர் ரூம்லேருந்து பவித்ராவோட சித்தி, அவங்களோட பிரதர் அண்டு பவித்ராவோட சித்தி பையன், அந்த பையனை பற்றி தான் நிறைய குட்டி பையனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே. அந்த பையன் உண்மையிலேயே பவித்ரா மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கான். இவங்கெல்லாம் சித்தி அண்டு அவங்களோட பிரதர் 2 பேரும் அவங்கள வந்து ஏதாவது சொன்னால் கூட அவளை ஒன்றும் சொல்லாதன்னுட்டு நீ நல்லா விளையாடுற அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. தனியாக போய் பேசிட்டும்போது ஒரு சபையிலே சொல்லிடு, அதாவது பவித்ரா கிட்ட சொன்னது என்னென்னா, நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக போய் நீ இது பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இல்லையா, அதை எல்லாருக்கு முன்னாடியுமே சொல்லிடு. தனித்தனியாக நீ பேசுகிறதே எங்களுக்கு தெரியல. வீட்லேயும் நீ வேலை செய்வ, இங்கேயும் பார்த்தா கிச்சனில் நின்று சமைக்கிற, ஹாலில் இருந்தால் பெருக்கிற, பாத்ரூம் ஏரியாவில் இருந்தால் நான் க்ளீன் பண்ணுற, எல்லா இடத்துலையும் நீ வேலை மட்டுமே செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மற்றவங்க தனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்க வந்து கூப்பிட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணுன்னு யோசிக்காத, நீயா போய் பேசு, அது மட்டும்தான். அதர்வைஸ் கேம் நல்லா பண்ணிகிட்ருக்க, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது பிக் பாஸ் கேட்டார், முரண்பாடுன்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னுட்டு. எதுவுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இது வந்து முரண்பாடுன்னு இல்லை, ஆனால் எங்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது என்னென்னா, இந்த ஏஞ்சல்ஸ் டாஸ்க் ஆகட்டும், இல்லை இப்போ இந்த பிரிஸ்க் டாஸ்க் ஆகட்டும், மஞ்சரி வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. அவங்க ஒரு முட்டைன்னா பரவாயில்ல, அடுத்த முட்டையும் கையில் எடுத்தேன்னா ஐயோ அப்படின்னு இருந்தது. அப்படின்னு மஞ்சரி வந்து அவங்க ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ டாஸ்க் இல்லைன்னு அவங்க டஃப் கொடுக்குறாங்கன்னா அவங்கள மட்டுமே வச்சு செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பட் அது டாஸ்க்கு தான் புரியுது, அதையும் மீறி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு தீபக்கை வந்து நீங்கள் பவிமான்னு கூப்பிடுறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து, அதாவது சித்தப்பா, அவங்கள வந்து ஜனனிமான்னு கூப்பிடுவார், அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு தீபக்கை ஒரு சித்தப்பா லெவலுக்கு ஒசத்திட்டாங்க. வர்ற ஃபேமிலி அத்தனை பேருமே தீபக்கா நல்லா இருக்கீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியை ஃபுல்லாக இங்கே வெளியில் காமிக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு கைடாக நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது விஷால்கிட்ட வந்து உனக்கு அருண் எப்படி சொல்கிறானோ அந்த மாதிரி தான் தர்ஷிகா கிட்ட இவங்க ஒரு ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஆனால் நீ வந்து என்னமோ பவித்ராவுக்கு ஏதோ காண்டு, அதனால் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி அதை சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பண்ணுறது சரி தப்புன்னு சொல்கிறத மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. அடுத்தது சௌந்தர்யா வந்து கேமை தவிர மற்றதை பற்றி பிக்பாஸ் வீட்டில் வாழ்வது எப்படி நீங்கள் ஒரு புக்கே போடலாம், அந்தளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னுட்டு முத்துவை நீங்கள் வேறு லெவலுங்கிற மாதிரி சொல்லிட்டு, கருத்து ரொம்ப ஓவராக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக நச்சுன்னு இருக்குது, ஆனால் அதை வந்து ஓவராக பேசுகிறீங்க, அதர் சைட்லேயும் கொஞ்சம் கரெக்ட் இருக்குது, அவங்களும் கரெக்டு தான் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு ஒன்று பிக்பாஸே கூப்பிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுறத கம்மி பண்ணுப்பா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதை வந்து 1 ஹவரில் காமிக்கலை. அடுத்தது டாஸ்க்கு பற்றி பவிக்கு வந்து என்ன டாஸ்க்குன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லவ் வரா மாதிரி பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரில் அவங்க அம்மா அண்டு பாட்டி 2 பேரும் பேசுகிறாங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுற, நல்லா விளையாடுற, எல்லாம் பண்ணுற, இன்னும் ஓப்பன் அப் ஆகி நல்லா விளையாடு அப்படின்னு பேசின உடனே இவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நேச்சுரலி அவங்க வரல, ஆனால் பேச மட்டும் பேசினாங்கங்கும்போது அப்படி இருக்க தான் இருக்கும். ஃபேமிலி நல்ல ஃபன் மோடில் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஈவினிங் 6:20 அரௌண்ட் 6:30 கிட்ட அன்ஷிதா ஃபேமிலி என்டர்ஸ். அவங்களுக்கும் ஒரு பாட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு அம்மாவும் அவங்களுடைய பிரதரும் வந்தாங்க. பயங்கர பாசிட்டிவ்ங்க, அவங்களும் ஜாலியாக பேசிட்டு, உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டு பி எக்ஸாக்ட், வா நம்ம எல்லாரோடையும் பேசலாம், நீ நல்லா விளையாடுற, ஆனால் உன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்து, அதே மாதிரி பாசத்தையும் கம்மி பண்ணு, போதும் பாசம்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் அழற அப்படின்னொன்னே அன்ஷிதா சொன்னாங்க, நான் தான் சொல்லிட்டு வந்தேனே, நான் எது பண்ணாலும் அழுதேன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னுட்டு. அவள் பிரதர் சொன்னார், நீ சொன்ன அது கரெக்டாக, ஆனால் உனக்கு அம்மாவை பற்றி தெரியும் இல்லை, ஸோ அவங்க நீ அழுதன்னா அவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதே தான் பவித்ரா அம்மாவும் சொன்னாங்க, நீ அழுதன்னா எங்களுக்கும் அழுக வரும். நேச்சுரலி ஃபேமிலி 24/7 அவங்கள பார்த்துட்ருக்காங்க, வர்ற ஃபேமிலி. ஸோ எல்லோரும் சொல்கிறது இதுதான்,
24/7 நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்துட்ருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னுட்டு. இவங்க வந்து வெளியில் வா எல்லாத்தையும் போய் பேசலான்னு ஒரு 5 நிமிஷம் கூட இவங்க தனியாக பேசலிங்க, வெளில வந்துட்டாங்க. அன்ஷிதா பிரதர் வந்து பேசினார், கேம் சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டெல்லாம் சொல்லிவிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க ஃபேமிலி பயங்கர ஹாப்பி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பிக் பாஸ் எங்கள் நேமை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறது இன்னும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அருண்கிட்ட வந்து ஹாப்பியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இதுவாக இருக்காதீங்க, சேடாக இருக்காதீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அன்ஷிதா அம்மா சொல்கிறாங்க எனக்கு அருணை ரொம்ப பிடிக்கும்னு. அருண் அப்படியே இன்றைக்கி தான் சொல்லிட்டேன்ல, இட்ஸ் அருண் டே. அதுக்கப்புறம் அவர் பிரதருக்கு தீபக் அண்டு சவுண்டை ரொம்ப பிடிக்கும். உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பயங்கர க்யூட்டு. இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு சில பேருக்கு இரிட்டேட்டிங்கிறாங்க. இவங்க கூட அவங்க அப்பா அம்மா கூட நீ வீட்டிலலாம் இது பண்ண மாட்டேன், இங்கே இதெல்லாம் பண்ணுற, அதாவது சௌந்தர்யாவை நீ ஃபேக்காக இருக்குன்னு அவங்க ஃபேமிலியை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அது க்யூட்டாக தோணுது. அவங்க பிரதர் பவித்ரா பவி உங்கள் கேம் அடி பொலி அப்படின்னுட்டு, சௌந்தர்யா வேறு லெவல் ராக்கெட்டு, போயிட்டே இருக்கும், எப்போ திரும்பி வரும்னே தெரியாது அப்படின்ட்டாரு. ஜாக்லின் மஞ்சரி 2 பேரும், ஜாக்லின் நீங்களும் நல்லா விளையாடிடுறீங்க அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு, மஞ்சரி வேறு லெவல். மஞ்சரி அண்டு முத்து பேசுகிற தமிழ் நாங்கள் அப்படி பார்த்துட்டே இருப்போம், எங்களுக்கு புரியாது அப்படின்ட்டாரு. விஷால் சொன்னும்போது விஷால் உடனே எங்களுக்கும் அதே தான் அப்படிங்கிறாரு. அவங்க பேசுகிற தமிழ் எங்களுக்கும் புரியாது, வேறு லெவல் தான்னுட்டு. ரயான் கேம் சூப்பர் தான், ஆனால் அங்கே இங்கே பேசுகிறதெல்லாம் ஓகே, இதில் இருக்க தான் இருக்கும் பிக் பாஸ் வீட்டில். பாயிண்ட்லாம் நல்லா சூப்பராக சொல்கிறீங்க, அவன் எப்போ பாரு உட்காந்து பேசிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாங்க. தீபக் நீங்கள் ரொம்ப சூப்பர், நீங்கள் அப்படியே போங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் உங்களுடைய எல்லா பாசிட்டிவிட்டியும் இங்கே காமிக்கிறீங்க அப்படின்னாங்க. முத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக தலைவா இவரோட மாடுலேஷன் அண்டு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. அன்ஷிதாவோட பிரதர் பேசினது அப்படின்னுட்டு, ஹீ இஸ் அ பக்கா கேமர் முத்துவை அப்படின்னுட்டு அருண்கிட்ட வந்தாங்க. முதல்ல 4 வாரம் அம்பியாக இருந்தீங்க, வைல்டு கார்டு என்ட்ரி வந்த உடனே அந்நியன் ஆனீங்க. ஆனால் இப்போ 2-3 வாரமாக நான் திரும்ப அம்பியானோன்னே, இல்லை பிதாமகனில் நம்ம விக்ரம் சார் இருந்தார்ல, அந்த மாதிரி ஆயிட்டீங்க, திரும்பி வாங்க அந்நியன் மாதிரி வாங்கன்னொன்னே, இன்றைக்கி வந்துட்டேன் நான், இனிமே ஃபயர் மோடு தாங்கிற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. விஷால் உங்களுடைய கவுண்டர், உங்களுடைய காமெடிலாம் நல்லாயிருக்கும். அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி இருக்குது பாருங்களேன், மிட் நைட்டில் எழுந்து டிவி ஆன் பண்ணி 24/7 பார்த்தா அன்ஷிதா உட்காந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருப்பா. என்னடா அதுன்னா நீங்கள் உட்காந்து பிரியாணி கிண்டுவீங்க, சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்க. ஜெஃப்ரியை சாங் அருமையாக இருக்குது, உங்களோட கேமும் சூப்பர் தான், என்னோட பிளேஸை எடுத்துகிட்டு நீ இங்கே வந்துன்னுட்டு சொன்ன உடனே அன்ஷிதா எங்கள் அண்ணனே பொசசிவாக ஃபீல் பண்ணுறான்னுட்டு. ஃபேமிலி ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. ராணவ ஆஸ் யூஷுவல் அவன் ஒரு ஹைட்ரஜன் பலூன், அந்த பலூன் பறந்து போயிட்டே இருக்கும், எங்கே போகுது எங்கே பறக்குது திக்கு திசை தெரியாமல் பறந்துட்டுருக்கும், எங்கே எப்போ போய் விழுணும் தெரியாது, திடீர்னு தனியாக ஒரு மூலையில் போய் உட்காந்துரும். சௌந்தர்யா அண்ட் ராணவ் 2 பேருமே இந்த கேமுக்காகன்னு பண்ணுறாங்கங்கிறத மோரல்லஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. கேமுக்காக பண்ணணும்னு இவங்க 2 பேருக்கும் தான் வெளியில் பிஆர் வேலை பயங்கரமாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ மீடியாவில் ரொம்ப இதுவாக பேசப்படுது. அடுத்தது முரண்பாடு அப்படின்னு கேட்ட உடனே, முரண்பாடுன்னு எங்களுக்கு யாருக்கிட்டேயுமே இல்லை, ஆனால் சொல்லணுன்னா ஜாக்கு தான். இவ பாசம் வச்சு கேம் விளையாடுறான்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அவள் அப்படி தான், வீட்லேயும் அப்படி தான், எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் அப்படி தான். ஸோ அவள் பாசத்தை வச்சு கேம் விளையாடலை. அதே மாதிரி மஞ்சரிக்கும் இவள் ஒரு கேம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அவள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இது முரண்பாடுன்னு இல்லை, பட் எங்களுடைய கருத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த வீட்டில் சம்மந்தி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, ஸோ அன்ஷிதாவோட அம்மா சம்மந்தி சமைச்சு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னோடனே அவங்களும் ரொம்ப அழகாக அம்மி எடுத்து வச்சு சம்மந்தி அரைச்சி எல்லாருக்கும் கலந்து ஊட்டி விட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்பினாங்க.
அடுத்தது அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அன்ஷிதா வந்து இந்த மேடையில் நான் எல்லாருக்கும் தட் இஸ் பிஃபோர் ஆல் திஸ் கண்டஸ்டன்ஸ் நான் ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணோன்னா அவங்க பிரதருக்கு வந்து சாரி சொன்னாங்க. ஏதோ அவங்களுக்கு வீட்டில் நடந்திருக்கும் போல இருக்குது, அதுக்கு நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன் எல்லாரும் முன்னாலேயும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விஷாலுக்கும் நான் தேங்க் பண்ணணும்னோன்னா அவங்க அம்மாவும் எஸ்ன்னு தலையாட்டினாங்க. ஸோ அவங்க அம்மா இதை பற்றி ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நீ எனக்கு ஃபேவராக இருக்கேன்னு சொல்லும்போது நீ எனக்காக நின்ன இல்லையா அன்னைக்கு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எனக்காக நீ நிற்கணுன்னா, இவ்வளோ பேர் வாங்கி கட்டிக்கணும்னா யூ ஹாவ் அ ஸ்பெஷல் ஸ்பேஸ் ஃபார் மீ இன் யுவர் ஹார்ட். எனக்காக உன் மனசில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு விஷால் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டார் என்ன சொல்ல வரான்னு. அப்புறம் ஓகே அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அந்த இடத்த நீ எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு. ஈவன் நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே எனக்குன்னு ஒரு பிளேட் இருக்குது, அதை அவன் எடுத்து வந்து வச்சுருவான். இதுன்னு அன்ஷிதா திரும்ப பாசக்கார அன்ஷிதாவா ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டோட இன்றைய ஃபேமிலி விசிட்ஸை முடிச்சு வச்சாங்க. நைட்டு எல்லாருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேருக்கும் விஜய் சேதுபதி சாருடைய சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ் கிஃப்ட் பர்கர் அண்ட் அதர் திங்ஸு வித் கிஃப்ட்ஸோடு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அதுக்கு டாஸ்க் லெட்டரை விஷால் படிக்கணும். ஏன்னா அவர் விஜய் சேதுபதி சார் வாய்ஸில் படித்து உடனே எல்லாருக்கும் தனித்தனி நேம் போட்டு தனித்தனி பேக்கேஜஸ், அதை வந்து இந்த ஒவ்வொரு டிஷ்ஷையும் விஜய் சேதுபதி சாரே ஸ்பெஷலாக போய் செலக்ட் பண்ணி அது யார் யாருக்கு என்னென்னு அதை க்யூரேட் பண்ணி, அதாவது யாருக்கு எது வேணும்னு அதை கலெக்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்காக அதாவது எது எந்த கடையில் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு பார்த்து வாங்கி உங்களுக்காக அனுப்பியிருக்காரு. ஓகே செல்லம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ்லேயே விஷால் படித்து காமிக்க ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் செம்ம ஹாப்பி. ஜாக்லின் தான் ஒவ்வொரு ஃபேமிலி வந்தோடனையும் பார்த்தா அங்கங்கே நின்று அழுதுட்டு இருந்தாங்க. பிகாஸ் இன்றைக்கி அவங்க ஃபேமிலி வரும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சாரியெல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இவங்க சாரி கட்டினா பிடிக்குமா. கடைசியில் அவங்க ஃபேமிலி வரலன்னு ரொம்ப டிஸார்டண்டாக இருந்தாங்க. அதுக்கு தீபக் சொன்னார், உன்னோடது வெரி ஸ்பெஷல் பாரு, நாளைக்கு வேறு லெவலில் அவங்க என்ட்ரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இன்னும் மிச்சம் வர இருக்கிறவங்க வந்து முத்து ஃபேமிலி, ஜாக்லின், அருண் அண்டு ஜெஃப்ரி, இவங்க 4 பேர் ஃபேமிலியும் நாளை வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த ஃபேமிலிஸ் வர்றது இவங்களுக்கெல்லாம் நல்லதா இல்லை டவுன் பண்ணுதா, அது அடுத்த வார கேமில் தான் தெரியும் நமக்கு. ஓவராலாக வந்த 8 ஃபேமிலியில் ரயான் ஃபேமிலி மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவிட்டி. ரயான்கிட்டேயும் சரி, வெளியில் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்கிட்டேயும் சரி, ஒரு பயங்கர நெகட்டிவிட்டி. அது ரயான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டவுன் ஆகியிருக்காரு. ஃபேமிலிஸ் வர்றதுங்கிறது ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க பெருசாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. போன சீசன்லலாம் பிக் பாஸ் இவ்வளோ ஷேர் பண்ண விட மாட்டார். ஆனால் ரயானோட சிஸ்டர் வந்து அவரோட கேமை மொத்தமாக அனலைஸ் பண்ணி மொத்தமாக அவரை டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் சி, நாளைக்கு மேபி ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு மற்றவங்களுக்கும் எதுவும் பெருசாக இல்லை, ஏன்னா அவர் எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ நாளைக்கு யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா, அவர் கொஞ்சம் ஃபீல் குட்டாக ஆறாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃபேமிலிஸ் வர்றதை பற்றி கருத்துகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.